हेलो 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 सूपर हेलो கிராமத்தின் சார்பாக இந்த மலமலை புலித்தோல் அரைக்கமிட்டு மின்னா செஞ்சடமில் மிளிகொண்ட மண்ணே மாமணியே மலப்பாடியில் மாணிக்கமே அன்னே உன்னை என்று யார் நினைக்கின்றேன் சுந்தர என் ஈசனை திருண்டியை வணங்கி படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிற்கு முரணா ஸ்ரீ கைலாயபதியில் ஈசானம் பத்ருடம் அகுணம் வாமதேவம் சத்தியசாதம் அதோமதோடு சொல்லக்கூடிய அறுப்படும் ஜோதிகள் தோன்றுகிறது சூரபத்மனை கொடுமையிலிருந்து
தேவர்களையும் முனிவர்களையும் அடியார்களையும் காக்க நகர்த்து ஆதிவன்பம் இரும் அறிவும் ஒரு ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்கள் கடந்து நின்று விமல நீ குமரன் தன்னை என்பால் இன்னக இதற்கு என்று தேவார்கள் என் தந்தை ஈஸ்வரர் விடுதலை விடுத்தனர். தேவர்கள் விடுதலைப்படி என் தந்தை சிவபெருமான் திருமணம் தோன்றிய ஜோதியை வாயுதேவன் கொடுக்க வாயுதேவனும் அக்னிதேவனும் கொடுக்க இருவரும் மாறி மாறி சென்று ஆகாச கங்கையை விட கங்கை வழியாக இமயமலைக்கரை விட சமமதுப்பொய்யில் 1008 தாமரை எதிர்காலமான தாமரை பூக்களில் ஆறு தீப்பொருளாக சிதறி 6 குழந்தைகளாக காட்சியளித்த யாம் அன்னை உமாமேசியால் ஆளுவும் ஒருவருமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கந்தன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகன் என்றும் பேரளவுடன் விளங்கியதால் முருகன் என்றும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் விசாகன் என்றும் இன்னும் பல காரண பெயரோடு அன்னை சக்தியால் சிக்கலை வெற்றி வேலை பெற்று அசுரனை இருக்குள்ளாக்கி ஒரு பாதையை மயிலாகவும் மற்றொரு பாதையை சேவலாகவும் கொண்டு தந்தைக்கு உபதேசம் செய்தார் தகப்பன் சுவாமி பெருமிட்டு இன்று பக்தர்கள் வருவது நோக்கி இந்த தனிகாசத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதனாலும் கண்ணை அடக்க தந்தை ஈசனை வணங்கின காரியங்கள்
விழா குழுக்களுக்கும் மற்றும் கிராம பஞ்சாயத்தாளர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் கலைக்குழு சார்பாகவும் நெஞ்சான மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்கள். யானைகளின் பின்னே மணி யோசனை என்பதை கிடந்த வீணாகவும் வெகு தூரமாகவும் வினோதமாகவும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. நாத மகாமனிதனை காண வந்து கொண்டிருக்கிறார். ஏன் வருகிறார்? எதற்காக தங்கள் வருகையால் இந்த தனியாசனமே மேலும் பெருமடைந்துள்ளது. உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தனது ஞான சிருஷ்டியிலிருந்து தர்மத்தை காக்க போராடும் புதனவாதியே வருக. வந்தால் வரவேற்பது தமிழர் அன்பாடு. அத்தகைய தமிழ் கடவுளாக நான் தங்களை வருக இந்த முருகாத்தாய் குறிப்பிட்டால் இந்த கந்தனை மனம் அழிந்து விடாது. அதனால் சின்னவனின் சிறிய வரவேற்பு எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா?
அங்கு ஏறது கண்டீர் என்று தாங்கள் வாயார கூற வேண்டும், நான் செவியார கேட்க வேண்டும் என்று அவரோடு இருக்கிறேன். முருகா, நான் 3 உலகம் சென்று மும்மூர்த்திகளை தரிசித்து விட்டு தங்களையும் தரிசித்து விட்டு போகலாம் என்று இப்பூலக மாற்றமாக வரும்போது குறிஞ்சி இடத்துடைய திணைச்சோலைகளை ஒரு அழகான கனி ஒன்றை கொண்டு வந்து அந்த கனியினுடைய பெருமையை சொல்லி தங்களிடம் ஒப்படைக்கலாம் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறாரா? கனி கனி கானகத்தில் கண்டதோ கனி, கண்ணால் பார்த்ததோ நாரதமுனி, ஏற்கனவே கொண்டு வந்து ஒரு கனி கட்டினேன் கோவணி. இத்தோடு கனியின் பற்றி நிறுத்துங்கள், நான் கூற மாட்டேன். இத்தோடு கனியின் பற்றி நிறுத்துங்கள் என்று நான் கூற மாட்டேன். ஏனென்றால் கனியா நிறைய பேர் உண்டு. அந்த காலக்கால சொல்லக்கூடிய புனிதவதிக்கு என் தந்தை சிவமாங்குளத்தது மாங்கனி, மன்னர்களுக்கு மரியாதை நிறுத்தம் வைப்பது ராஜகன் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சக்கனி, தமிழை வாழவைக்கு அதிகமாக தமிழ் தாக்கி கொடுத்தது நெல்லிக்கனி, அன்று பலவித சொல்லையில் அமைப்பாட்டிக்கு நான் கொடுத்த கனி நாவற்கனி, தாங்கள் கையிலை கொண்டு வந்த கனியால் கிடைத்தது பழனி என்ற ஒரு படை வீடு. இது அடியார்களுக்கு லாபம், தாங்கள் கொண்டு வந்த கனியா எனக்கு என்ன லாபம் கிட்டுமா? இருந்தாலும் பாருங்க மாப்பிள்ள, அன்னைக்கு கொண்டு வந்தீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்ததுனால கிடைச்சது பழனி, திரு ஆவணப்படி சொல்லக்கூடிய பழனி என்ற ஒரு படை வீடு. சிறப்பு கிடைச்சிச்சு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் வேற என்ன கிடைச்சிச்சு? கோவணத்துணி கிட்டியது கோவணம். இன்னைக்கு கண்டு வந்திருக்கிறீங்க, அன்னைக்கு கொண்டு வந்த கனினால கிட்டியது கோவணம். இன்னைக்கு கண்டு வந்து ஏன் சொல்ல வரனா, அன்னைக்கு கொண்டு வந்தப்ப சின்ன பிள்ளை, கோவணம் இருந்தா நல்லா இருக்கும், கோவணம் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு கண்டு வந்திருக்கிறீங்க, கண்டு வந்த கண்ணினால ஏன் சொல்ல வரேன்னா, நான் வர வளர்ந்துட்டேன், என் கூடவே சேர்ந்து குஞ்சு வளர்ந்துருச்சு. குஞ்சு வளர்ந்ததுனால உங்களுக்கு இப்ப பயமா இருக்கு. மயில் குஞ்சு, அதான் சொல்றேன், மயில் குஞ்சு. நீங்க தான் தப்பா நினைக்க வேண்டாம், மயில் குஞ்சு வளர்ந்து விட்டது. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் வர ஆயிடுச்சு. சரி, என் நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை வராது, கல்யாணம் ஆயிடுச்சுல. சரி, அப்ப என்ன நம்பி தானே இருக்கு, அப்ப என்ன நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்கு. சரி, இப்ப மறுபடியும் கண்டு வந்த கனினால இருக்கிற கோபம் பறி போச்சுன்னா பார்க்கணும்னா வரலாம். முருகா, எந்த உடம்புக்கு சிரசே பிராதானம், அந்த சிரசுக்கு கண்கள் பிராதானம், 2 விழிகள் பிராதானம். 2 விழிகள் பிராதானம். ஒண்ணுங்கிறத 2 தான் ஒரு சிறப்பு இருக்கு. நாசி 1, சரி, அதுல துவாரம் 2, சரி, காதுல துவாரம் 2, இப்படி 2 வச்சுக்க. இத எதுக்கு சொல்ல வரீங்க? இந்த கனிய என்கிட்ட இவ்வளவு விஷயமா சேர்க்க நினைக்கிறீங்கன்னா அந்த கனிக்கு சிறப்புகள் இருக்குதா சொல்லுங்க பாப்போம். மாங்கனிக்கும் பெற்றவனே உங்கள் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்து ஏமாற்றி விடாதீர்கள்.
அப்படி இருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கனி முருகா. மாங்கனிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் மேலே நிற்கும் என்றால் எடுக்குமா? மேல மாங்கனிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும். நீக்க வக்கீல கசக்குமா? தித்திப்பா இருக்கும். வாய் வச்சு பாத்தீங்களா? அதை வைக்கிறதுக்கு தான் நீங்க வந்துருக்கீங்க. இல்ல தித்திப்பா இருக்குன்னா நானு கிருஷ்ணியான உணவு முருகா. மாபலா வாழைச்சிட்டே முக்குலே சிறந்த கண்ணுகிறீ பூங்கனியை கண்டு பூரித்தேன் என்கிறீ பிரம்மச்சாரியை பூரித்தாள். நான் என்னத்தை பூரிப்பது? எப்படி பூரித்தேன்? எப்படி பூரித்தீர்கள்? இப்படி சிறப்பாக இருக்கிறதே, இப்படி தளதளன்னு இருக்கு, என்னது பல பழம் இருக்கு. இத நம்ம மாப்பிள்ளை எப்படி சாப்பிடலாம் அப்படி நினைச்சு பார்த்தேன். அப்ப நீங்க சாப்பிடல, நான் சாப்பிடுறதுக்கா பார்த்துட்டு வந்து அப்ப நீங்க வாய் வைக்கல. வாய் வைக்கிறதுக்கு தான் நீங்க எடுக்கிறீங்க முருகா. இருந்தாலும் கனியின் சாக்கியத்தை கேட்கணும்ல, அதனால மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம் பசுபகனும் கொடை ஒரு 3 மாதம் பார்த்திபரா கண்ணனுக்கோ நாளும் பாத்திமனாம் கண்ணனுக்கோ 4 மாதம். ஆகமன முனியே அதை நோக்குகின்ற பொழுது மெய் வாய் கண் நாசி செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களுக்கெல்லாம் சொல்லி தரும். நோக்கும் பொழுது 5 நிமிஷம் வரும் என்றால் நாங்கள் சொல்லித்திருக்கலாம். என்ன முருகா உங்களுக்கு இப்படியே இல்லைங்க, கணிப்பிரியன் அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன், போஜன பிரியன் பீமன், கலக பிரியன் நாரதன். தாங்கள் சொன்னதை போல கணிப்பிரியம் கந்தன் கந்தன் அல்லவா? அதனால எனக்கு கனினா ரொம்ப விருப்பம். கண்ணால பார்த்தேன். இந்த மாப்பிள்ள கனினா ரொம்ப விருப்பம். அதுக்கு தானே பார்த்துட்டு வந்து கனினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். கனி முத்து கனியா? அதுக்காக உங்களை நான் பார்த்து வந்திருக்கேன். கனினா விரும்பி சாப்பிடுவேன். ஆனா தாங்கள் கனி என்று வந்தாலே சற்று கலக்கம், பயம். ஏற்கனவே கோவணத்தை நிக்க வச்சீங்க, நடுக்கம். சரி, அதெல்லாம் பயம் வேண்டாம், பயப்பட வேண்டியது. அதனால எந்த ஒரு விஷயம்னாலும் கேள்வி கேட்காம பண்ணிடுவேன். ஆனா நீங்க வரும்போது சரி அது நல்லா ஆராய்ஞ்சு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து உள்ள ஆராய்ஞ்சு என்ன இருக்குன்னு பார்த்து உள்ள இப்படி போகணுமா இல்லையா? இவர் ரொம்ப விவகாரமான ஆளு. எதுலையாவது இழுத்துட்டு போயிருவாரு. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்துதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா மாம்பழத்தை விட, வாழைப்பழத்தை விட, பலாப்பழத்தை விட, வாழைப்பழத்தை விட நாராயணா நாராயணா வாழைப்பழத்தை விட, வாழைப்பழத்தை விட, இவற்றையெல்லாம் பலாப்பழத்தை விட நாராயணா நாராயணா இவற்றையெல்லாம் விட மென்மையான கனி. அப்படிப்பட்ட கனி கனி எங்க இருக்கிறது? கானகத்தில் அல்லவா? என்ன அவுக்கு மட்டும் தான் போச்சு. கனி எங்க இருக்குது? கானகத்தில் அல்லவா? அதனால காலத்தில் அழியாத காவியம் தகவந்த மாதத்து கவி மல்லியதே உனக்கு
மரக்கனியா அல்லது விஷக்கனியா? பறவை இனங்கள் கண்டு அதை பயந்து ஓடுகிறது என்றால் என்ன காரணம் தெரியுமா? விஷக்கனியா? இல்லை, அந்த வகையில் அது மனம், மனம், வாக்கு, வாக்கு, காயம், காயம் என்ற திரிகரங்களுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது. மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய முப்பல பட்சிகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கு. எட்டாத உயரத்தை எட்டி பிடிக்கணும். ஏறி வந்து நான் கீழே வந்து கை கால் உடையணும். எட்டி பிடிக்கணும். அவ்வளவு உயரத்துல இருக்கு. உங்களுக்கு எட்டு முருகா கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு எட்டு 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 இந்த ஆளு எட்டாத தம்பி Hello. 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 மாப்பிள்ள Hello. வந்தது கனிக்குண்டான விளக்கங்கள் போல் தெரிகிறது. பெரிய பிள்ளைக்கு கண்ணி முருகா கண்ணி ஆமா. வள்ளியை பாத்தீங்களா? ஆமா. ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிற்குது. ஆதியில அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி உங்களை நோக்கி மனமுறை தவழ்ந்தார்கள். அமிர்தவள்ளியாக தேவியானையே திருப்பரங்குன்றத்தில் மனமுறிந்தேன். இளையவளாக சுந்தரவள்ளி மனமுறிக்காரர்கள் நிரூபித்தேன். வழியாக சென்று நல்லவளை மனமுறிந்து அதனை காத்து இங்கு சென்று மண்டலம் முருகா முருகா அதனால அவளை இங்க இருக்க கூட கூடாது. அவளை சுதந்திரம் இருக்க கூடாது முருகா. சிறையில் அடைக்கணும். திருமணச்சிறை அடைக்க வேண்டும். திருமணத்தில் அடைக்க வேண்டும். அதனால அவரை வேண்டுதல் பண்ணுறவ சரி இப்படியே போக கூடாது. அப்புறம் இதெல்லாம் அழுத்து போட்டுறோம். பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, இவர் கோணத்தை உருவதான் வந்திருக்கிறாரு. வராக நினைக்காதீங்க முருகா. அன்றிரவு அவள் உங்களை கூட கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார். சரி உண்மைதான். இப்படியே பொண்ணு வச்சுக்கோங்க. போனா அவளுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேங்கிற எண்ணம் வராது. பிறகு அதனால அவர்கள் இனத்தவனாக வேண்டுதல் பண்ணலாம். வேடவராக உருமாறி அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை புகுத்து கடிமணம் புரிந்த
கட்சிதர வேண்டுகிறேன் முருகா. உங்கள் விருப்பப்படியே இந்த கருமாறினால் உருமாறி ஒரு வேடவனாக சென்று ஒரு மான் குட்டியை தேடி செல்வோம். அண்ணனோட வழக்குறைந்து அவளை திருமணம் புரிந்து நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா? உப்புள்ளாத சாப்பாடா, பருப்பில்லாத சாம்பாரா, துருப்புள்ளாத படா. சப்பலா கடனால அதனால பூமாலையில பாமாலை பாடி வருகிறது. பாமாலை பாடி கையில 2 பூமாடு வரும் உங்களுக்கு இந்த உலகம் உள்ளவரை புறமாதத்திற்கு சென்று வருகிற மங்களம் உண்டாகட்டும். மகாபாரதத்தில் மந்த பாடல் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் ஒழுக்கம் தவறாமல் நீதி நெறிமுறையோடு வாழ்ந்து வந்தார். காலத்தின் கட்டாயம் இயற்கை அழைத்த பொழுது அவருக்கு தேவலோகத்திலே மோட்சம் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் தேவலோகத்திலே மோட்சம் கிடைக்கவில்லை. எனக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கத்த முடியல. கொஞ்சம் தூக்கி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சத்தத்தை அதனால அந்த பிள்ளைகளுடைய செல்வத்தை மகாபாரத காலத்தில் நடந்த நிகழ்வை பூலோகத்திலே ஒரு மனிதன் எப்படி பாடமாக சித்தரித்திருக்கிறார் என்பதை இங்கு பார்க்கலாம். கருமலையில் முட்டையிட்ட நான் இட்டதோ 4 முட்டை, பொறிச்சதோ 3 குஞ்சு. ஐயா இட்டதோ 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு, பொறிச்சதோ 3 குஞ்சு, பொறிச்சதோ 3 குஞ்சு. அந்த முட்டை குஞ்சு கீழே மலை சுத்தி வந்தேன். நடுவுக்கு கீழே 4 மலை சுத்தி வந்தேன். ஏழு கீழே போகையில 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 ஏறி பெருகி இறகுகளை பாட்ட பள்ளம் பெருகி பள்ளி குளிப்பாட்ட உலகறி குளிப்பா குளிப்பா உங்களுக்கு விரதேட போகிற வழியிலே வேலை விரிச்ச வழியில மாட்டிக்கிட்டேனே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டது
இந்த இலையை கொண்டு வந்து நான் உங்களுக்கு சேர்க்கிறேன்னா நீங்க 3 பேரும் அனாதையாக பட்டணியாக கலந்து செத்து போவீங்களே என்று தன்னுடைய பொன்னாட்சியை அடித்துக் கொண்டாடுகின்ற நேரத்தில் அந்த வழியாக வந்த ஒரு கூட்டமாகப்பட்டது சொன்னது, ஏன் ஆக்கட்டுக்குருவியே ஏன் அழுகிற வேற விருட்ச வரையை கொத்தி அறுத்து குஞ்சுகளோட கூட போய் பொண்ணு எப்படி ஆளுநர் சொல்லிச்சான் தெரியுமா? ஏழை குருவிகளே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தோட அமைப்பாளர் இந்த மாமா கிச்சா என்று சொல்லக்கூடிய மாரியப்பன் அவருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கடந்த வணக்கம். ஜெய்ஹிந்த். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஓடுவதில்லை இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி உனக்கம் இணைத்து பார்த்து என்பதினாள் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கமதே வந்து முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கமதே வந்து
எழுந்து பார்த்தீங்கள கண்ணல திறந்தா கொஞ்சம் கண்ணல பார்த்தா அவ என்ன பார்த்த நான் அவளை பார்க்கல கண்ணு கண்ணு ஒட்டி காதல் வந்து டாவு டாவு டாவுடா டாவுடா கிளையிடா டாவு டாவு டாவுடா டாவுடா கிளையிடா எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உனக்கு நம்ம பார்க்கிறவன் இல்லாடி சென்னை மாநகரிலே சவுத் ஸ்மார்ட் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியிலே கிளச்சு வாங்கி தந்த பகவான் கடையில கட்டுச்சு வாங்கி தந்த கண்ணல அவளை வெளுத்து சாக்கிட்டு தந்து தேவி காதல் பண்ண பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு கண்ணு ஒட்டி காதல் டாவு டாவு டாவுடா டாவுடா கிளையிடா டாவு டாவு டாவுடா டாவுடா கிளையிடா டாவு டாவு டாவுடா டாவுடா கிளையிடா வித விதமா சொப்பு சிப்பு தக்காளி எப்பவுமே காதல் வந்து கண்ணாடி குழந்தைக்காம ரெண்டு பேரும் ஆனா எதை கோயிக்கல டாவுடா 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 கிளையிடா டாவுடா 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 கிளையிடா டாவுடா 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 கிளையிடா. உலகத்தின் தூக்கம் கலையாதோ உண்மையின் இயக்கம் உணராதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ கவிதா
உயிரை ஊரா நினைப்பது சுலபோ ஊரா நினைப்பது சுலபோ தன்னை கிடைக்க வைத்தார் எங்களை தண்ணீர் கிடைக்க வைத்தார்